இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அறிவிக்கிற எந்த இடமும் இயேசுவை ராஜா என்று சொல்வதை நிப்பாட்டவே இல்லை. அவர் ராஜா, அவர் ஆளுகை செய்ய போகிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நித்திய பிதா. அடுத்து பார்க்கும்போது அவர் ஆள போகிறார். சங்கீதம் 110 அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் தன் ஜனத்தை ஆளுகிறார். அடுத்து எபிரேயர் 1 பார்க்கும்போது அவருடைய செங்கோல் நித்திய செங்கோல். சங்கீதம் 2வது சங்கீதத்தில் பார்க்கும்போது அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாடு தொடர்ச்சியாக ராஜா 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 என்று மட்டுமே சொல்லி கொண்டிருக்கு. அவர் மேசியாவாக இருந்த போதிலும் அவர் ராஜாவாக இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ரசிக்கப்படணும் அப்படின்னா, நீங்களும் நானும் என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ மேசியாவாக மட்டும் விசுவாசித்தா போதாது. அது ஒரு சுவிசேஷத்தினுடைய ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையினுடைய ராஜா, என்னை படைத்தவர், இந்த உலகத்தினுடைய ராஜா, என்னை ஆளுகிறவர் என்ற விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அது முழுமையான சுவிசேஷம். இன்னைக்கு இயேசுவை மேசியாவாக மட்டும் அறிவிச்சுட்டு ராஜாவா உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ராஜாவா இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் சுவிசேஷத்தை விசுவாசிக்கலை. நான் இயேசு என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டார், ஆனால் நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் என்னுடைய வாழ்க்கையை வாழுவேன், நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நேரங்கள்லையும் என்னுடைய காரியங்களும் செலவிடுவேன் அப்படின்னா உங்களுக்கும் உங்களை மன்னித்த மேசியாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா வேதம் மிக தெளிவாக சொல்லுது, இயேசு மேசியா மற்றும் ராஜா. ராஜா அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகிறவர். அதனால தான் நம்ம பவுல் ரோமருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, கர்த்தர் என்ற வார்த்தை அவருடைய ஆண்டவத்துவத்தை குறிக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போஸ்தலர் நடபடிகளில் விசுவாசிக்கிற ஜனங்களுடைய அந்த விசுவாச அறிக்கை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கை செய், அவரை இருதயத்தில் விசுவாசி. அப்போ வேதம் தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு மேசியா மட்டும் இல்லை, இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவராக இருக்கிறார்.